என்னடா இது புது பழக்கம்? யார் கூட சேர்ந்து இந்த பழக்கம் உனக்கு? சொல்லுடா. உன்னை குடிக்க சொன்னது யாரு? மனசு சரியில்லை பவி, அதனாலதான் குடிச்சேன். உனக்கு தான் தெரியும்ல எனக்கு குடிச்சா பிடிக்காதுன்னு. உன்கிட்ட நான் சொல்லிருக்கேனா இல்லையா? அப்ப ஏன்டா குடிச்ச? நான் குடிக்கல, சும்மா சும்மா ஒரு ஒரு லேசா பார்ட்டி சோசியல் ட்ரிங்க்னு சும்மா. டேய், உனக்கே நல்லா தெரியும் நம்ம லவ் பண்ணும்போதே நான் உன்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்கேன். நீ ட்ரிங்க் பண்ண கூடாது, அது எனக்கு பிடிக்காதுன்னு சத்தியம் பண்ண சொன்னல. நீயும் சத்தியம் பண்ணி கொடுத்தல. ஆமா. கொடுத்தேன். ஏ சித்தப்பா இப்படிதான்டா. சோஷியல் ட்ரிங்க் பார்ட்டி அது இதுன்னு முதல்ல லேசா ஆரம்பிச்சு அப்புறம் குடிக்கு முழுசா அடிமையாகி முழு நேர குடிகாரனா மாறி குடல் வெந்து செத்தாரு. அந்த குடும்பம் அம்போன்னு நடு தெருவுல நின்னுச்சு. எங்க அப்பா தான் அந்த குடும்பத்தையும் சேர்த்து பாத்துட்டு இருக்காரு. அன்னையில இருந்து எனக்கு குடிக்கிறவங்கள கண்டாலே ஆகாது. எதை வேணா பொறுத்துக்குவேன், ஆனா குடிக்கிறத மட்டும் பொறுத்துக்கவே மாட்டேன். இத பல தடவை உன்கிட்ட நான் சொல்லிருக்கேன்ல. சொல்லிருக்க. நீயும் டீ டோட்லரா தானே இருந்த, ஆனா இப்ப குடிச்சிட்டு வந்திருக்க. உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. பவி அப்படி இல்ல, நான் வேணும்னு ஒன்னும் பண்ணல. நானு ஒரு வெறுப்புல குடிச்சேன், அவ்வளவுதான். ஆனா கொஞ்சம் பவி பவி எனக்கு ஒரு மாதிரியா வருது பவி, முடியல, தலையெல்லாம் சுத்துது, கிருன்னு வருது. நான் செத்து போறேன் பவி, என்ன காப்பாத்து. ஐயோ ஐயோ பவி. டேய் வாடா இங்க வா. எந்திரி எந்திரி வா. எந்திரி எந்திரிடா எந்திரிடா வா. ஐயோ எந்திரி எந்திரி. ஏய் இரு. வா வாடா. உட்காரு உட்காரு. ஐயோ 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 எங்க தானம். ஐயோ பவி பவி பவி, மழை மழை பெய்யுது. வா வா, மழை பெய்யுது. அடை மழை வரும் அதில் நரை பூமி குழிக்காய். குடிச்சிட்டு போட்டு வேற கேக்குதா உனக்கு? இல்ல பவி, ஐயோ ஐ எம் வெரி சாரி பவி. I love you பவி, I love you. லவ் தூக்கி குப்பையில போடு, தலைய காட்டு. ஒழுங்கா இங்கே உட்கார். வர இரு. ஐயோ ஐயோ, என்ன தள்ளிட்டு போகாத பவி 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 பவி. வந்து வாச்சிருக்கான் பாரு எனக்கு. மழை பெய்யுது. இவனெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி என்ன சொல்லணும்? தொலை எழுத்து. அடைமழை வரும் அதில் அடைவோம். பார்ட்டிக்கு போய் குடிச்சு வந்திருக்கான். நல்லா பொறுப்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ரெயின் ரெயின் கோ அவே, காமதர் அழதே. ரெயின் ரெயின் கோ அவே, ரெயின் ரெயின் கோ அவே. பவி பவி பவி, இருடா வர இரு. வா செல்லோ, சொர்க்கம் மதுவிழை அழைக்கிறேன். வா. ஏய் வரடா. என்னடா இது? என்ன பண்ணிட்டு இருக்க?
குட் நைட். வா பவி, தூங்கலாம் வா. பேசாம இரு. வா பவி. ஐயோ பவி. வா எந்திரி. எந்திரிடா. எந்திரி. ஏய், சந்து. எந்திரி. எந்திரி. ஐயோ எந்திரிடா. ஐயோ இது என் பொண்டாட்டியா? எந்திரி. மழை நின்னு போச்சு பவி. ஏய் பவி. ஹாய். ஹாய் பவி. ஹாய் பவி. என்னாச்சு இவளுக்கு? காலையிலே மூஞ்சி உருன்னு வச்சிருக்கா. அப்படி என்ன பிரச்சனை? நாம ஏதாவது அவனுக்கு இந்த மாதிரி கெட்ட பழக்கம் வந்துடக்கூடாதுன்னு சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி நான் வளர்த்திருக்கேன். நேற்று பார்ட்டியில கோவத்துல சரக்கடிச்சிட்டனே. என்ன நடந்துச்சு, என்னென்ன பேசணும், ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வரலையே. ஆமா, நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன்? ஐயோ போச்சு, எல்லாமே போச்சு. பவி ரொம்ப கோவத்துல இருக்கா போல. ஐயோ பெரிய கலாட்டாவே பண்ணிருக்கேன் போல. இத்தனை நாளா சேர்த்து வச்சிருந்த நல்ல பேரை ஒரே நாள் இப்படி போட்டு உடைச்சிட்டேனே. ஐயோ இப்ப என்ன பண்றது? எப்படி எல்லாரும் மூஞ்சிலையும் முழிக்கிறது? கடவுளே. ஐயோ வேற வழியே இல்லை. செஞ்ச தப்புக்கு பவி கால்ல விழுந்தாது சமாதானப்படுத்தியே ஆகணும். பவி, ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நானும் ரெடி ஆயிடுறேன். நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன். பவி, உன்கிட்ட தான் சொல்றேன். நானே உன்னை ஆபீஸ்ல டிராப் பண்றேன். பவி, இந்த ஹேர் ஸ்டைல் உனக்கு சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. பவி
பவி பவி பவி இந்தா ம் டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் ரெடி. ம் சரி நான் கிளம்புறேன் அத்தை. ம் பவி ஒரு நிமிஷம். பவி நீ கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா பார்ட்டியில நேத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னமோ நடந்துட்டு போகுது, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. உன்கிட்ட எல்லாம் விளக்கம் கேட்கவும் நான் தயாராவும் இல்ல. பவி ப்ளீஸ் முதல்ல என்ன கொஞ்சம் பேச விடு. தப்புதான், ஆனா ஏன் எதுக்குன்ற ரீசன் கூட கேட்கலைன்னா எப்படி? அத்தை நான் கிளம்புறேன் அத்தை. பவி கைய விடு சந்தோஷ். பவி சொல்றத கொஞ்சம் கேள. என் கைய விட போறியா இல்லையா? விட்டா ஓவரா தான் கத்துற. அப்படி என்ன பெரிய தப்பு நான் பண்ணிட்டேன்? ஏதோ கம்பெனி பார்ட்டி, டிப்ரெஷன், கோவம் இயலாமை எல்லாம் சேர்த்து என்ன அமைக்கிருச்சு. ஒரு வெறுப்புல குடிச்சிட்டேன், அதுக்குன்னு ரொம்ப ஓவரா பண்ணிக்கிற. ட்ரிங்க்ஸ் பண்றது என்ன அவ்வளவு பெரிய கிரைமா? ஒரு சாதாரண விஷயம். அவன் டெய்லி குடிச்சிட்டு வர்றான். நான் என்னைய அறியாம பண்ணதுக்கு இவ்வளவு பெருசா நீ பேசுற? யாரு நான் பெருசா பேசுறேனா? குடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நீ நேத்துக்கு என்ன கண்டிஷன்ல வந்தேன்னு தெரியுமா உனக்கு? சுய நினைவே இல்லாம இருந்த உன்ன அத்தை எவ்வளவு சிரமப்பட்டு கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியுமா? அத்தை மட்டும் இல்லனா குடிகாரன் கணக்கா ரோட்ல எங்கயாவது விழுந்து கடந்திருப்ப. அது மட்டுமா, பெட்ரூம்ல வந்து என்ன அட்டகாசம்லாம் பண்ண. வாந்தி எடுத்து வீட்டையே நாசப்படுத்தி அதெல்லாம் அள்ளி போட நான் என்ன உன் வேலைக்காரியா? எவ்வளவு இன்டீசென்ட்டா நடந்துட்டடா நீ. உனக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது? நீதான் சுய நினைவுலயே இல்லையே. பவி பவி ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல பண்ணிட்ட பவி. ரியலி சாரி. சாரின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா எல்லாம் சரியா போயிடுச்சா? சரி இப்ப என்ன பண்ணணும்? என்ன மன்னிச்சிருன்னு கதறி அழுது உன் காலை பிடிக்கணுமா? ஆமா போ, இன்னும் நல்லா குடிச்சிட்டு வந்து அழு. ஏமா அவன் தான் செஞ்சது தப்பு, ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன்னு சொல்றான்ல. சரி பொண்ணு மன்னிச்சு விடுவியா? ரொம்ப ஓவரா பேசிட்டு போற. தாத்தா இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இது எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை. நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு ஒதுங்கி இருக்கீங்களா? என்னம்மா வாய் நீளுது? குடும்பம்னா அப்படி இப்படிதான் இருக்கும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வரதான் செய்யும். அத வீட்டுல இருக்கிற பெரிய மனுஷன் கேட்க கூடாதா? நல்ல நியாயமா இருக்கே. ஏன் தாத்தா குடிச்சிட்டு வந்த இவனை கண்டிக்காம எனக்கு அட்வைஸ் பண்றீங்க? சந்தோஷ், இவங்களுக்கு வேணா என் கோவம் சாதாரணமா தெரியலாம், ஆனா உனக்கு என் கோவம் என்னன்னு தெரியும்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்கிட்ட என்ன சொன்ன? சொல்லு, என்ன சொன்ன? எனக்கு குடிக்கிறவங்கள கண்டாலே பிடிக்காது, குடினாலதான் என் சித்தப்பா நடு தெருவுக்கு வந்தாரு, அந்த குடும்பம் என்ன பாடுபடுறாங்கன்னு கண் கூட பார்த்தவன் நான். அதனாலதான் நீ என்ன வேணாலும் பண்ணு, குடிக்க மட்டும் கூடாதுன்னு நான் உன்கிட்ட சொன்னேன். நீ மாடு மாதிரி தலையாட்டிட்டு சத்தியம் பண்ணல, மறந்துட்டியா? சொல்லுடா, மறந்துட்டியா? ஆமா சத்தியமணி கொடுத்தேன் தான், நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா இத்தனை வருஷமா நான் அதை காப்பாத்திட்டு தானே இருந்தேன். நேத்துக்கு ஒரு நாள் மட்டும் தானே. அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். நேத்து மட்டும் தான், அதுவும் அந்த பார்ட்டில ஒரு கோவத்துல குடிச்சேன்னு இப்ப சொல்ற. அப்புறம் இன்னொரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கம்பல் பண்ணாங்க, அதனால குடிச்சேன்னு வந்து நிப்ப. அதுக்கப்புறம் பிசினஸ் பேசும்போது சோஷியல் ட்ரிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சகஜம் சொல்லி அதுக்கும் வந்து நிப்ப. அப்புறம் குடிக்கிறதுக்காகவே காரணம் தேடுவ. மீறி பிரச்சனை பண்ணா குடிக்கிறதுக்காக வெளியூர் போய் ஸ்டேயும் பண்ணுவ. எல்லாம் எங்களுக்கும் தெரியும். எங்க சித்தப்பா இப்படிதான் ஹாப்பி நியூ இயர்னு குடிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் ஹாப்பி பொங்கல், ஹாப்பி தீபாவளின்னு குடிக்கிறத கண்டினியூ பண்ணி பண்ணி அடிக்ட் ஆகி போய் சேர்ந்துட்டாரு. அவரு வயசானவரு, போய் சேர்ந்துட்டாரு. உனக்கு இன்னும் வாழ்க்கை ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கு, புரியுதா? முதல்ல குடி, அப்புறம் பப்பு, அப்புறம் டிஸ்கோ தேன்னு ஆரம்பிச்சு கண்டவ கூட சுத்துவ. அப்புறம் ஒழுக்கங்கிறதே இல்லாம போய் எவளையாவது வீட்டுக்கு இழுத்துட்டு வந்து எனக்கு போட்டியா அவ கூட குடும்பம் நடத்துற ரேஞ்சுக்கு கேவலமா போயிடுவ.
பவி, என்ன பத்தி உனக்கு தெரியாதா? நான் அப்படிலாம் பண்ணுவேனா? தெரியலையே. என் புருஷன் உத்தம, குடிக்க மாட்டான் தான் நினைச்சேன். அதான் அந்த நினைப்பையே நொறுக்கிட்டியே. மத்த விஷயத்துல மட்டும் எப்படி நம்புறது? அப்படிலாம் பேசாத பவி, இதுதாண்டி லாஸ்ட். இனிமே நான் உன்னோட நம்பிக்கையை காப்பாத்துறேன். ஒவ்வொரு தப்பா பண்ணிட்டு இதான் லாஸ்ட், இனிமே நான் பண்ணவே மாட்டேன்னு சொன்னா நான் என்ன பண்றது? குடிச்சா நிக்க கூட முடியாத அளவுக்கு இருக்க. ஒரு தடவை சுகம் கண்டுட்டா தினம் அதை நோக்கி தானே போக தோணும். உன் கோவம் எனக்கு புரியுது பவி. இனிமே நான் குடிக்க மாட்டேன். உன் மேல சத்தியம். ஆஹா, சத்தியம் பண்றியா? ஏற்கனவே போட்ட சத்தியத்தையே காப்பாத்த முடியல, இதுல இன்னொரு சத்தியம் வேறயா? பவி ப்ளீஸ் பவி, நடந்துருச்சு, விட்டுறேன். பேசி பேசி இப்படி கொல்லாத, மன்னிச்சிரு, கொஞ்சம் மறந்துறேன். ஓகே சார், ஒண்ணு பண்ணலாமா? ஏன் ஆபீஸ்லயும் பார்ட்டி நடக்குது, அங்கேயே எல்லாரும் ஜாலியா குடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நானும் போய் குடிச்சிட்டு வரேன், நீயும் என்ன மன்னிச்சிடு, மறந்துடு. ஓகேவா? என்னடி சொன்ன? என்ன பேசுற? குட்டி, என்ன காரியம் பண்ற குட்டி? இப்படியா வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு இப்படி அடிக்கிறது? தப்புடா. நீ சும்மா இரு. கூட கூட வாயன்னா ஆம்பளை என்னதான் பண்ணுவான்? இதெல்லாம் நடக்கும்னு தான் அந்த கருமத்தை குடிக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கினேன். தொட்டுட்டல்ல, அது பண்ற வேலைதான் இது. தப்பு பண்ணது நீ, தட்டி கேட்டா எனக்கு தண்டனையா? நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. எப்போ குடிச்சிட்டு வந்தியோ அப்பவே உன் மேல இருந்த நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. இதுல கை நீட்டி வேற அடிக்கிறல்ல, இதுக்கு மேல எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஒரு நொடி கூட என்னால இங்க இருக்க முடியாது. குட் பை. பவி, 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 பவி நில்லு. பவி, 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 பவி நில்லு. பவி, இது பாரு, கொஞ்சம் பொறுமையா இரு ப்ளீஸ். அவ அடிச்சத பாத்தீங்கல்ல அத்தை, அதுக்கப்புறம் எப்படி பொறுமையா இருக்க சொல்றீங்க? இது பாரு பவி, உன்னோட கோவம் ரொம்ப சரிதான். அந்த பையனுக்கு புத்தி கெட்டு போயிடுச்சு. அவன் புரியாம இப்படிலாம். அவன் யாரையும் புரிஞ்சுக்கவே மாட்டான். அவனை புரிஞ்சுக்க முயற்சி பண்றதும் வேஸ்ட். என்ன விட்டு இல்ல 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 இல்ல, இது பாரு, இப்படி எல்லாம் பேசாத. நீ எனக்காக இங்க இருக்கணும். அவனை இப்ப மன்னிப்பு கேட்க சொல்றேன் உன்கிட்ட. நான் பேசுறேன் அவன்கிட்ட. நீ இங்கே இரு, எங்கேயும் போயிடாத சொல்லிட்டேன். நீ இங்கே இரு, எங்கேயும் போயிடாத, போயிடாத இரு. குட்டி, 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 நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? இப்படி அடிப்ப அவள? பாவண்டா பவி, போ அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வா. தப்பு குட்டி, நீ செய்யறது பெரிய தப்பு. போ பவி கிட்ட சாரி சொல்லிட்டு கூட்டிட்டு வா. குட்டி, சொன்னா கேளு. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிச்சு பிரச்சனையை பெருசு பண்ற? எது? நான் பிரச்சனையை பெருசுபடுத்துறேனா? என் வாழ்க்கையில நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம். ஆமா, நீதான் காரணம். நானா? இப்ப நான் என்ன பண்ண? என்ன பண்ணல? என்ன பண்ணல? ஊரே அசிங்கமா பேசுற மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணீங்க. ஆபீஸ்ல என்ன கேவலப்படுத்துற மாதிரி இப்படி டீ ஆத்துனீங்க. குடிக்காத இப்படி காயப்படுத்தி டென்ஷன் ஆக்கி குடிக்க வச்சீங்க. இன்னும் என்ன பண்ணணும்? வீட்டை விட்டு வெளியே போன அப்பார்ட்மெண்டே என்ன அசிங்கமா பேசுறாங்க. ரோட்ல நடந்து போன எவனோ ஒருத்தன் இது யாரு தெரியுமா? ஹரிகிருஷ்ணன் கல்யாணம் பண்ண அம்மாவோட பையன்னு சொல்றாங்க. ஆபீஸ்ல இதோ புதுசா வந்திருக்காளே ஆதிரா, அவ வரைக்கும் உங்க அம்மாவை நீ சரியா கவனிச்சுக்கலையா, இப்படியா வேலை பார்க்க விடுறதுன்னு பேசுறான். ஒவ்வொரு பேச்சுக்கும் நான் படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும். குட்டி, இப்ப அதுவா பிரச்சனை? பவி பாவம், உன்னை நம்பி வந்த பொண்ணு. அவ இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கா. அதுக்கு நீ தானே காரணம். நான் எப்படி காரணம்? என்ன இன்சல்ட் பண்ணி அப்செட் பண்ணி என்ன குடிக்க வச்சது நீங்க தானே.
அந்த பார்ட்டிக்கு உங்களை வராதன்னு சொன்னல, எதுக்கு வந்தீங்க? வந்ததும் இல்லாம கூட சேர்ந்து கேம் ஆடுறது, நடிக்கிறது. அது எப்படி தட்டி பாரு, எட்டி ஓத, உனக்கான வாசல் கதவு திறக்கும்னு டயலாக் விடுறீங்க. ஒரு நாள் கூட அந்த மாதிரி என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க. அதெல்லாம் மேடைக்கு செட் ஆகும், இந்த குடும்பத்துக்கு அதெல்லாம் செட்டே ஆகாது. அந்த கைதட்டல நீங்க இங்க எதிர்பார்த்தா ஏமாற்றம் தான் மிஞ்சம். குட்டி, நான் எதையுமே எதிர்பார்க்கல. பவி கிட்ட போய் மன்னிப்பு கேளு, அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வா. போப்பா. பொம்பளை வாசலை தாண்டி போறதுதான் தப்பு. அவளே எதுக்கு சமாதானப்படுத்தணும்? எங்க போனாலும் இங்க தானே திரும்பி வரணும். அந்த திமிர் தான் எல்லாத்துக்கும் காரணம். என்னது?